நடிகை த்ரிஷா, தளபதி விஜய் அதாவது தேவக தலைவர் விஜய் 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு பரவலா ஒரு கருத்து வந்து பரவிக்கிட்டு ரொம்பவே பரவலா வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய ஃபோட்டோஸ், இமேஜஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நடிகை த்ரிஷா வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க. இதை நீங்க ரவுண்டா அந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில வந்து நடிகர் விஜயோட ஃபோட்டோ, அந்த தேவக கட்சியோட ஃபோட்டோ வந்து அதில இருக்கும். அப்போ இது வந்து சமூக வலைதளத்தில ரொம்பவே பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன மாரி வைரல் ஆகுது அப்படின்னா, அதாவது நடிகை த்ரிஷா வீட்டில் விஜய் அப்படிங்கிற மாரி தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபோட்டோ வந்து நடிகை த்ரிஷா வீட்டில் உண்மையிலே இருந்ததா? அவங்க ரீல்ஸ் எடுக்கும்போது இந்த ஃபோட்டோ இருந்ததா அப்படின்னு பார்த்தா தான், அது வந்து உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதில் என்ன அப்படின்னா, நடிகை த்ரிஷா, விஜய் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவோ ஒண்ணு பரவலாவே சமூக வலைதளங்கள்ல இப்போ சமீபத்தில ரொம்ப வைரல் ஆகுது. அதுவும் வந்து நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா வந்து அவங்க ஒரு விவாகரத்து கோரி ஒரு வழக்க பதிவு பண்ணியிருந்தாங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில. அதன் பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பரவலா வேற மாரி பல்வேறு கருத்துக்கள் வந்து பரவிக்கிட்டே இருந்தது. அப்போ இதில வந்து த்ரிஷாவும், நடிகர் விஜயும் வந்து அதாவது இந்த கல்பாத்தி சுரேஷ் அவங்களோட அந்த மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போறாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு போகும்போது 2 பேருமே ஒரே விதமான ஆடைகள வந்து அணிந்திருந்தாங்க. இத வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலா பல்வேறு கருத்துக்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப சகட்டு மேனிக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. யாருக்குமே தெரியாது அவங்களுக்குள்ள எந்த விதமா என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கூட முழுமையா தெரியாது. ஏன்னா, இதில வந்து நடிகை த்ரிஷாவோ, இல்ல விஜயோட மனைவி சங்கீதாவோ எந்த ஒரு கருத்தையுமே பதிவு பண்ணல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பல்வேறு அவங்கவங்க இஷ்டத்துக்கு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க விஜயோட மனைவி சங்கீதா என்ன கருத்த சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நடிகையோட அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே நடிகை த்ரிஷா பேர சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில வந்து பலரும் பலவிதமான கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில வந்து நடிகை த்ரிஷாவுக்கும், விஜய்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாரியே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த இடத்துலயுமே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி, இன்ஸ்டா ஸ்டோரிய தான் த்ரிஷா வச்சிருந்தாங்க. அதில வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட்டு இமேஜ்லயே பார்த்துருக்கலாம். அதில அந்த காலுக்கு அடியில எந்த ஒரு ஃபோட்டோவுமே இருந்திருக்காது. ஆனா, இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிலர் வந்து எ எக்ஸ் வலைதளத்தில, இன்ஸ்டாவுல இதில வந்து அந்த காலுக்கு அடியில நடிகர் விஜயோட ஃபோட்டோ இருக்கிற மாரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி சமூக வலைதளத்தில போட்டிருக்காங்க. அப்ப அங்க டைட்டிலும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நடிகை த்ரிஷா வீட்டில் விஜய் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. அப்ப நமக்கு அந்த இமேஜ பார்த்தோனே ஷாக்கிங் ஆகுது. என்னது நடிகை த்ரிஷா வீட்டில் விஜயா? அவர் வந்து இப்போ மும்பைலாம் போயிட்டாரு. இந்த நேரத்தில இந்த மாரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா, அங்க வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கு. அது வந்து தேவக தலைவர் விஜயோட ஃபோட்டோ இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு சிலர் வந்து அவங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, இல்ல வன்மத்தையோ எதையோ ஒண்ண வந்து பரப்பணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இல்லாத விஷயத்துல இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏன்னா, இப்ப வந்து தளபதி விஜய் எங்க போயிருக்கிறாரு அப்படின்னா, மும்பை போயிருக்கிறாரு. மும்பை வந்து எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றாங்க. அதாவது இந்த சாட்டை துரைமுருகன் அவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மும்பை போயிருக்கிறது, அங்க தொழிலதிபர்கள சந்திச்சு தேர்தல் நிதி வாங்குறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற மாரி அவரோட பக்கத்துல போட்டிருந்தாங்க. ஆனா, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அதாவது இந்த ஜனநாயகன் படத்துக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரியும் சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அட்லியோட மனைவி அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க. அதுக்கு அந்த சீமந்தம் நடக்குது. அதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து பரவலா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து அட்லியோட மனைவி அவங்க வந்து அந்த சீமந்தம் ஃபங்ஷன்ல வந்து தளபதி விஜய் கலந்துக்கிட்டாங்க. அந்த வீடியோவ வந்து இப்போ வைரல் ஆக்கி அத ஒரு ட்ரெண்ட் ஆக்குறாங்க. தளபதி குறித்து பல்வேறு தகவல்கள தவறான தகவல்களும் சரி, உண்மைக்கு மாறான தகவல்களையும் வந்து பரவிக்கிட்டு தான் இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் விஜய பொறுத்தவரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே, இது நான் தான் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லவே இல்ல. அவர பொறுத்தவரைக்கும் அவரோட வேலையில அவரு தீவிரமா, கவனமா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்படி கவனமா இருக்கிறாரு, அவருக்கு இப்ப எலக்ஷன் வரப்போது. அந்த விஷயத்துல அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதே நேரத்துல அதுக்கு இடையில அவரோட நண்பர்கள், அவங்களோட ஃபங்ஷன் அழைப்புகளுக்கு அது போக தான் செய்வாங்க. அது யாரா இருந்தாலும் மறுக்க மாட்டாங்க, போவாங்க. அது வந்து இயற்கை தான். இதில வந்து ஏன்னா ஒரு சிலர் இன்னும் சில கருத்துக்கள பதிவு பண்றாங்க அப்படின்னா, அதாவது எலக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு. எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இவர் தேவக தலைவர் விஜய் வந்து அவர் வேற ஒரு ஃபங்ஷனுக்காக அங்க போறாரு, மும்பைக்கு போறாரு. அது வந்து சரியா? அப்படின்லாம் கேட்குறாங்க. எது சரியோ, தவறோ அது வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும். அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நம்ம கட்சிக்கு எந்த நேரத்தில நம்ம பிரச்சாரம் பண்ணணும்
அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயமும் இன்னமும் சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, அதாவது ரஜினி குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசின கருத்துக்கு அவர் மன்னிப்பும் கேட்டாரு. மேடையிலயும் சொல்லிட்டாரு, "எங்களுடைய தலைவர் வந்து ரஜினியே தலைவரா ஏத்துக்கொண்டவர் தான். அவரோட ஃபேன் தான்" அப்படின்னு அவரே வெளிப்படையா சொல்றாரு. இதுக்கிடையில எந்த இடத்துலயுமே தளபதி விஜயுமே தலைவர் ரஜினி குறித்து எந்த இடத்துலயுமே தவறான ஒரு கருத்த பதிவே பண்ணல. அப்படி இருக்க சூழ்நிலையில ஆனா ரசிகர்களும் சரி, நெறைய பேர் வந்து விஜய்க்கு எதிரானவங்களும் சரி, ஒரு தவறான கருத்துக்கள வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிக்கு எதிரானவர் விஜய் அப்படின்னு ஒரு கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே அவரோட திரைப்படங்கள்ல அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிய மையமா வச்சு நெறைய விஷயங்கள அவர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதாவது என்னோட தலைவர் வந்து ரஜினி அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. "அண்ணாமலை தம்பினா" அப்படின்னு அவர் பாடல்கள்லயே ஒலிச்சிருக்கு. அதே நேரத்தில அவரோட ஸ்டைல இவரு காப்பி பண்ணியிருக்கிறாரு. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. அது எந்த இடத்துலயுமே விஜய் அத தவறாவும், "நான் இந்த மாரி பண்ணிட்டேனே" அப்படின்னு அவர் வருத்தப்பட்டும் பேசினதில்ல. அத கண்டிப்பா அவர் உயர்வா தான் நினைப்பாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவையில்லாத கருத்துக்கள வந்து சமூக வலைதளங்கள்ல நெறைய பேர் வந்து விஜய்க்கு எதிரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் விஜய பொறுத்தவரைக்கும் அவர் தீவிரமான பிரச்சாரத்தில இந்த தேர்தல்ல களம் இறங்குவாரு. இதுக்கு இடையில தான் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து ரொம்பவே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவர் மகன் பத்தியோ, இல்ல மகள் பத்தியோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அப்ப இதில வந்து விஜய்க்கு அவர் மகன் மேலயோ, மகள் மேலயோ பாசம் இல்லாம இருக்குமா? அப்படின்லாம் நெறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா உண்மையிலே ஒரு தகப்பனா கண்டிப்பா வந்து அவர் மகன் மேலயும், மகள் மேலயும் அளவு கடந்த பாசம் இருக்கும். ஏன்னா, வேட்டைக்காரன் படத்திலே நம்ம பார்த்திருப்போம். அந்த ஓப்பனிங் சாங்க்கு அவரோட மகன் ஜேசன் சஞ்சய உள்ள இறக்கியிருப்பாரு. அப்ப அத பார்த்து வந்து எல்லா ரசிகர்களுமே பிரமிச்சு போயிருப்பாங்க. ஆஹா! அடுத்த வாரிசு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒவ்வொரு ரசிகரும் கொண்டாடக்கூடிய விஷயம் தான். அப்ப அங்கேருந்து இப்ப வரைக்குமே எல்லா விஜய் ஃபேன்ஸுமே ரசிகர்களுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, சஞ்சய வந்து தன்னோட சகோதரனாவும் அந்த மாரி தான் நினைக்கிறாங்களே தவிர, சஞ்சய வந்து வேற ஒரு ஆளா நினைக்க போறதில்ல. அதே மாரி சங்கீதா அவர்களையுமே யாருமே வந்து தவறா நினைக்க போறதில்ல. அது அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் சீக்கிரத்தில களையப்படும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, ஒரு குடும்ப பிரச்சனையில அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா, அங்க வந்து விவாகரத்து அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள யாருமே போமாட்டாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கும், சங்கீதா அவர்களுக்கும் இடையில சின்ன கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கு. அது நடிகை திரிஷா மூலம் தான் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னே சில புள்ளிகள் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த புள்ளிகள எங்க அப்படிங்கிறத அதாவது தளபதி விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சு, அவங்க குடும்பத்திற்குள்ள உள்ள பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாலே, அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி ஆயிரும். அதே நேரத்தில அதாவது உச்சத்தில இருக்கக்கூடிய அதாவது நடிகர் ரஜினிகாந்த் போன்றவர்களையோ, இல்ல கமலஹாசன் போன்றவர்களையோ ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வம்புக்கு இழுக்காம இருந்தாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா, அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி அவர் அரசியலுக்கு அவர் ஸ்டைல்ல வந்திருக்கிறாரு. அவங்க வராங்க, வரல அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த விஷயத்தில வந்து விஜய் எடுத்தது அவரோட முடிவு சரி அப்படின்னு நெனச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியது மக்கள் தான். அப்ப தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு அப்படிங்கும்போது, இனி களத்தில வந்து நடிகர் விஜய் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில இறங்குவாங்க. அதே நேரத்தில அவங்க குடும்ப பிரச்சனைய அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இந்த திரிஷா சம்மந்தப்பட்ட இமேஜஸ் எல்லாமே ஒரு ஃபால்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இதில உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நடிகர் விஜய் அப்படிங்கிறது ஒரு உச்சத்த உதறிட்டு தான் இந்த ஃபீல்டு அதாவது இந்த மக்கள் சேவைக்கு வந்திருக்கிறாரு. அப்ப இந்த சேவை அப்படிங்கிறது சரியா? தவறா? அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.